வணக்கம் நேயர்களே. தமிழகத்தில் பசுமை களஞ்சியமான விவசாய நிலங்களை பாலைவனமாக மாற்றக்கூடிய மேகதாது அணையை கட்ட கர்நாடக அரசும் மத்திய பாஜக அரசும் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மேகதாது அணையை கட்டக்கூடாது என தமிழக விவசாய சங்கங்களும் அரசியல் கட்சிகளும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் காணலாம். இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் பாஜக ஆட்சியில் இருந்தாலும் தமிழர்களின் நலனை வெட்டி பலியிடுவதில் இருவரும் சளைத்தவர்கள் இல்லை. இந்த நிலைப்பாட்டில் இரு தேசிய கட்சிகளும் இருதலை நாகமாக செயல்படுவதாக நடுநிலையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மத்திய அரசை எதிர்க்க துணிவில்லாத அரசாக தற்போதைய தமிழக அரசு இருப்பதாக அரசியல் கட்சிகள் கடும் விமர்சனத்தை வைத்துள்ளனர். மேகதாது அணை கட்டும் திட்டம் குறித்து பல ஆண்டுகளாகவே கர்நாடக அரசு பேசி வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே மேகதாது அணை குறித்து விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க அம்மாநில நிதிநிலை அறிக்கையில் 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அப்போதில் இருந்தே மேகதாது அணையை தடுப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசை தமிழக விவசாய சங்கங்கள் வலியுறுத்தி வந்தன. ஆனால் திமுக, அதிமுக அரசுகள் தங்களது கஜானாவை நிரப்பிக்கொள்ள பார்த்தார்களே தவிர மக்களின் வாழ்வாதாரம் அழிக்கப்படுவது பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். பல நேரங்களில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தமிழகம் நம்பி இருக்கிறது. ஆனால் கர்நாடக அரசு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகளில் காலில் போட்டு மிதித்து தண்ணீரை விட மறுத்து கலவரத்தை ஏற்படுத்திய கதைகள் ஏராளம். கடந்த ஆண்டு தமிழக அரசு காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு தண்ணீரை தருவதாக இருந்தால் மேகதாது அணையை கட்டிக்கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒப்புதல் அளித்த செய்தி தமிழர்களை பதற வைத்துள்ளது. ஆனால் தற்போதைய அதிமுக அரசு தாங்கள் ஆட்சியில் இருந்தால் போதும், விவசாயிகள் வெந்து மடிந்தால் நமக்கென்ன என்ற நிலையில் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பல திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் வழங்காத சூழலில் கர்நாடகாவில் மேகதாட்டு என்கிற இடத்தில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசுக்கு மத்திய அரசாங்கம் உடனடியாக தமிழகத்தினுடைய எதிர்ப்பை கணக்கில் கொள்ளாமல் உடனடியாக அனுமதி வழங்கியதை தருமபுரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழுவின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இது ஒரு பாரபட்சமான மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை என்று கருதுகிறோம். கிட்டத்தட்ட அங்கு மேகதாட்டுவில் அணை கட்டுவதன் மூலமாக தமிழகத்திற்கு குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் உள்ளடக்கிய 12 மாவட்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்படும். விவசாயம் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகும். இந்த ஆபத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியும் கூட மத்திய அரசாங்கம் இது குறித்து எந்தவித வகையிலும் செவிசாய்க்காமல் இருப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு வருகிற பாராளுமன்ற தேர்தலை கணக்கில் கொண்டு கர்நாடக அரசிற்கு மத்திய அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அப்படி மேகதாட்டுவில் அணை கட்டுவதன் மூலமாக தமிழகம் ஒரு கடுமையான வறட்சியை சந்திப்பதற்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக தருமபுரி மாவட்டத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வறட்சியை போக்குவதற்கு ராசிமணலில் நீர் தேக்குவதற்கான ஒரு நீர்த்தேக்கத்தை கட்ட வேண்டும் என்று நீண்ட நாளாக இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இன்றைக்கு மேகதாட்டுவில் அணை கட்டுவதற்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே நதிநீர் பிரச்சனை, காவிரி பிரச்சனை நீண்ட காலமாக கிடைப்பில் இருக்கிறது. அதுக்கே தீர்வு காண முடியாத சூழலில் அடுத்த கட்ட ஒரு பேரிடியாக தமிழக மக்களுக்கு மேகதாட்டுவில் அணை கட்டுவதற்கு அந்த நடவடிக்கையை அனுமதியை மத்திய அரசாங்கம் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதை எங்கள் மாவட்ட மக்களுடைய வலுவான கோரிக்கை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது தொடர்பாக வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மேகதாது பகுதியில் அணை கட்டப்பட்டால்தான் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க முடியும் என்று கர்நாடகா தரப்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. அதை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் ஆமோதித்த நிலையில் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதாக இருந்தால் மேகதாது அணை கட்டிக் கொள்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தமிழக அரசு வழக்கறிஞர் கூறியுள்ளார். மேலும் இது குறித்து தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று மேலும் சில நிபந்தனைகளையும் நீதிபதிகள் முன்வைத்துள்ளனர்.
இது தொடர்பாக எந்தவிதமான இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை என்றாலும் மேகதாது அணைக்கு தமிழகம் ஒப்புதல் அளித்தது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அப்போதே சட்ட வல்லுநர்கள் எச்சரித்தனர். 1970களில் காவிரி பிரச்சினை தீவிரமாக இருந்தபோது அதை பயன்படுத்திக் கொண்டு காவிரி துணை ஆறுகளின் குறுக்கே கர்நாடகா 4 அணைகளை கட்டிக்கொண்டது. அப்போது அதை தடுக்க கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக, நீங்கள் அணைகளை கட்டிக்கொள்ளுங்கள், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, மாறாக எங்களின் உரிமை பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான உத்தரவாதம் கொடுங்கள் என்று கூறினார். 14/7/1971 அன்று தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்திலும் கலைஞர் இதை பதிவு செய்திருக்கிறார். இதை பயன்படுத்திக் கொண்டு 4 அணைகளை கட்டிக்கொண்ட கர்நாடக அரசு அவற்றில் தேவையான அளவு தண்ணீரை தேக்கி வைத்து பயன்படுத்திக் கொள்கிறதே தவிர தமிழகத்திற்கு தருவதில்லை. அணைகள் நிரம்பினால் மட்டுமே கூடுதல் நீரை திறந்து விடுவதை கர்நாடகா வழக்கமாக கொண்டுள்ளது. தமிழக எல்லைக்கருகில் மேகதாது அணையை கட்டினாலும் அதே கதிதான் ஏற்படும். கர்நாடகத்தில் காவிரி மற்றும் துணை நதிகளின் குறுக்கே இப்போதுள்ள அணைகளின் கொள்ளளவு 104.59 TMC ஆகும். இவ்வளவு கொள்ளளவுள்ள அணைகள் இருக்கும் போதே கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதில்லை. 67.14 TMC கொள்ளளவுள்ள மேகதாது அணையும் கட்டப்பட்டால் கர்நாடக அணைகளின் கொள்ளளவு 171.73 TMC ஆக அதிகரிக்கும். அது மட்டுமின்றி இடைப்பட்ட காவிரி பரப்பு, நீர்நிலைகள் ஆகியவற்றையும் கணக்கில் கொண்டால் 200 TMC தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். அத்தகைய தருணத்தில் தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு நீரை கூட கர்நாடகா கொடுக்காது. மேகதாது அணை கட்டப்பட்டால் அத்தகைய நிலைதான் ஏற்படும். மேகதாது அணை கட்டப்பட்டால்தான் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியும் என்பதே உண்மைக்கு மாறான தகவலாகும். இதை நீதிபதிகள் வேண்டுமானால் நம்பலாம். கர்நாடகத்தின் துரோகத்தை தொடர்ந்து அனுபவித்து வரும் தமிழகம் எவ்வாறு நம்ப முடியும் என டெல்டா மாவட்ட விவசாயிகள் கொந்தளிக்கின்றனர். இது இந்த காவிரி நீர் இல்லைன்னா எங்களுக்கு வாழ்வாதாரமே போச்சு. அதே மாதிரி எங்கள் மாநிலத்தில் இருந்து பல பொருள்கள் கர்நாடகாவுக்கு இன்றைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க தேசிய ஒருமைப்பாட்டை மதிக்கிறதில்ல. தமிழ்நாட்டுக்கு இந்த தண்ணியை விடக்கூடாது, நம்ம தான் சௌரியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எங்ககிட்ட இருந்து மின்சாரத்திலிருந்து, ஆத்து மணலிருந்து, கரிகாயிலிருந்து, அவங்க அரிசி எங்கள் மாநிலத்தில் விற்கிறதுலேருந்து அனைத்திலுமே அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. நாங்கள் அனைத்துக்குமே விட்டு கொடுத்தா இருக்கோம். நாங்கள் தேசிய ஒருமைப்பாட்டை மிகவும் பின்பற்றுறோம், இன்னைய வரைக்கும் பின்பற்றுறோம். இதே நிலைமை நீடிச்சு போனால் கர்நாடகா திரும்பி அணையை கட்டினா தமிழ்நாடு சுத்தமாக ஸ்தம்பித்துவிடும். காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்கப்படுவதை உறுதி செய்ய மேகதாது அணையின் பராமரிப்பு பணி 3வது அமைப்பிடம் வழங்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் அப்போது அறிவித்தது. அப்படியே செய்தாலும் அதனால் எந்த பயனும் ஏற்படாது என தமிழக மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் தற்போதைய பாஜக அரசு கர்நாடகாவிற்கு சாதகமாக செயல்பட்டு ஆய்வறிக்கை தாக்கல் செய்ய ஒப்புதல் அளித்துள்ளது. மேகதாது அணை கட்ட கூட்டப்பட்ட அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு கர்நாடகாவிற்கு ஆதரவாக செயல்பட்டிருப்பது தமிழக மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சிப்பதை கண்டித்து இன்று ஓசூரில் இருந்து விவசாயிகளுடன் பேரணியாக சென்று மேகதாதுவில் முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் தமிழகத்தில் உள்ள 20 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்த முற்றுகையின் போது காவல்துறையால் விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் தடுத்து நிறுத்தப்பட்டார். அப்போது பேசிய அவர், மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டக்கூடாது என்றும் நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்த தமிழக MPக்களை சஸ்பெண்ட் செய்திருப்பது தமிழக மக்களை அவமதிக்கும் செயல் என்றும், மத்திய அரசு மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசுக்கு அனுமதி அளித்துள்ளது சட்டத்திற்கு எதிரானதாகும் என்றும், இதை கண்டித்து தமிழகத்தில் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது என்றும், இந்த பிரச்சினைக்காக கடந்த 20 நாட்களுக்கு மேலாக நாடாளுமன்றம் முடக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார்.
மேகதாட்டு அணை கர்நாடகா கட்டுதுங்கிறதுக்காக எனக்கு பிற்காலம் உள்ள வாழ்நாளில் அடுத்த சங்கதியில் வாழ முடியுமா வாழ முடியாதா எங்கள் காலத்திலே வாழ முடியுமா முடியாதாங்கிறது இந்த அரசுக்கு மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி தெரியுதா தெரியலையா? விவசாயின்னா மிகவும் கேவலமான மிகவும் கீழ்த்தரமாக நடத்துகிற மோடி அரசு இந்த நீடிச்சுக்கிட்டு இருக்கு, அது துணை போயிட்டு இருக்கு மாநில அரசு. ஆனால் நாங்கள் விவசாயி தமிழ்நாட்டில் வாழணுமா இல்லை சாகணுமாங்கிற ஒரு தீர்மானத்தையும் அவங்க போட்டுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்தியாவில் தமிழ்நாடு இருக்கா இல்லையாங்கிறதும் எங்களுக்கு தெரியல. இது வர்ற எதிர்வரும் மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இந்த விவசாயிக்கு சரியான தீர்வு, இந்த மேகதாது அணைக்கு தீர்வு இதெல்லாம் சரியாக சொல்லலைன்னா அவங்களுக்கு முடிவு விவசாயி கண்டிப்பாக நாங்கள் ஒரு ஆட்சி அமைக்கிற மாதிரி விவசாயி ஒன்றுக்கு ஒரு நிலைமையில தான் இது முன் உதாரணமாக தான் ஓசூரில் நாங்கள் வந்து கூடியிருக்கோம். இது விவசாயெல்லாம் இனிமேல் தூங்கவும் மாட்டோம். சாவு போகும்போது அப்புறம் என்ன எங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு? காவேரி நம்பி தான் எங்களுடைய வாழ்வாதாரமே இருக்குது. அந்த காவேரி தண்ணியை இவ்வளவு தெரிகிற மோடிக்கு தெரியாதா? 13 பேர் ஸ்டெர்லைட் ஆலை சொல்கிறான், அதை வந்து அவர் பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது. தமிழ்நாட்டில் நான் 3 மாவட்டம் பாதிச்சிருக்கு கஜா புயலால், அதை வந்து திரும்பி பார்க்க நேரம் கிடையாது. எங்களுக்கு திங்கிறது சோறு இல்லாமல் இந்த ஒசூரில் 2 நாளாக நாங்கள் பட்டியாக கிடக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு என்ன வேண்டியிருக்குது? அரசு கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லையா? விவசாயின்னா அவன் அவ்வளோ கீழ்த்தரமாக போட்டானா ஓட்டு மட்டும் இனிக்குது எங்கிட்ட வந்தா எல்லாம் ஒரு கரைக்கட்டு அன்னைக்கு 5000 4000 பணத்தை கொடுத்து ஒரு வேட்டி கட்டை கொடுத்து ஓட்டு போடுற மிஷின் நினச்சிட்டீங்களாங்களே. மான மரியாதை உள்ள அரசாக இருந்தால் மாநில சர்க்காருக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி இந்த மேகதாது அணைக்கு எங்களுக்கு உயிர் ஜீவாதாரமே அதுதான். அந்த காவேரி தண்ணி கோர்ட்டு தீர்ப்பு சொன்ன நாங்கள் சின்ன தப்பு பண்ணால் கோர்ட்டு தண்டனை கொடுத்தா நாங்கள் ஏற்றுக்கணும். அதே சமயம் அரசாங்கத்துக்கு தெரியல, கோர்ட்டு தீர்ப்பு சொன்ன உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன அந்த அணையை கட்டக்கூடாது, காவேரி பிரச்சனையை தீர்ப்பாயம் குழு தான் அமைக்கணும்னு சொல்ல காவிரி அணையை அமைச்சது. அது சொல்கிறதுக்கு முன்னே இவரே அணை கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குறாருன்னு சொன்னால் மோடி அரசாங்கம் தான் கொடுக்குது. இப்போ நாங்கள் ஓட்டு போட்டு அனுப்பின எம்பியை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மேகதாது அணையை பண்ணுற போது சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த வகையில் நியாயமாக தெரியுது? நாங்களும் மனுஷனாக ஆகணும், நாங்களும் உயிரோட வாழணும்னா இனிமேல் நாங்கள் ஒரு அரசியலை விவசாயி ஆரம்பிப்பாங்கிறதுக்கு முன் உதாரணமாக தான் ஒசூருக்கு வந்திருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு சரியான பாடம் கண்டிப்பாக எங்களுக்கு யார் ஆதரவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்றிகளை செலுத்துவோம். 93 TMC கொள்ளளவுள்ள மேட்டூர் அணையில் செயல்படுத்தப்படும் 2 மின் திட்டங்களின் மூலம் 250 மெகாவாட் மின்சாரம் மட்டுமே தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் மேகதாது அணையில் 400 மெகாவாட் திறன் கொண்ட மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட உள்ளது என்றால் அந்த அணையின் கொள்ளளவு எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்பதை அனைவராலும் உணர்ந்து கொள்ள முடியும். கர்நாடக அரசு தயாரித்துள்ள விரிவான திட்ட அறிக்கையின்படி மேகதாது அணை முதல் கட்டமாக 2000 ஏக்கருக்கும் அதிக பரப்பளவில் கட்டப்பட உள்ளது. மேகதாது அணையில் 60 TMC தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். இது கர்நாடகத்தில் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள 49 TMC கொள்ளளவுள்ள கிருஷ்ணராஜசாகர் அணையை விட பெரியதாகும். குடிநீர் தேவைக்காக இவ்வளவு பெரிய அணையை கட்ட தேவையில்லை. முழுக்க பாசன தேவைகளுக்காகவே மேகதாது அணை கட்டப்படுகிறது என்பது கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கை மூலம் தெளிவாகிறது. காவிரி நடுவர் மன்றமும் உச்சநீதிமன்றமும் அளித்துள்ள தீர்ப்புகளின்படி காவிரி பாசன பரப்பை கர்நாடக அரசு அதிகரிக்க முடியாது. அதேபோல் மாநிலங்களுக்கு இடையே பாயும் ஆறுகளில் புதிய அணை கட்ட வேண்டுமானால் கடைமடை பாசன மாநிலத்திடம் ஒப்புதல் வாங்க வேண்டும் என்று நதிநீர் பகிர்வு ஒப்பந்தங்களிலும் நீதிமன்ற தீர்ப்புகளிலும் கூறப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது பாசன பரப்பை அதிகரிக்கும் நோக்குடன் மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு புதிய அணை கட்டுவது நதிநீர் பகிர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிரான நடவடிக்கையாகும். மத்திய அரசு நேர்மைக்கு புறம்பாகவும் அரசியல் சட்டத்திற்கு விரோதமாகவும் உச்சநீதிமன்ற அளித்த தீர்ப்பிற்கு விரோதமாகவும் மேகதாதுவிலே அணை கட்டுவதற்கு ஆயத்த அறிக்கையை தயார் செய்ய மத்திய நீர்வளத்துறை அனுமதி கொடுத்திருப்பது இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு விரோதமானது. காரணம், உச்சநீதிமன்றம் காவேரி ஆணையமும் தமிழகத்தின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு அணை திட்டமும் செயல்படுத்தக்கூடாது என்று ஒரு அரசு ஆணையே வெளியிட்ட பிறகு மத்திய நீர்வளத்துறை தனக்கு இல்லாத அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டிருப்பது இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு விரோதமானது. மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழ்நாட்டிற்கு பில்லிகுண்டுக்கு வருகின்ற சொச்ச குஞ்ச தண்ணீரும் அடைபட்டு போகும். கர்நாடகத்துக்காரன் 5500 கோடி ரூபாய் செலவு செய்து தமிழ்நாட்டிற்கு தண்ணி தருகிறேன் என்று சொல்வது
ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், பலமுறை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட உத்தரவையே அலட்சியப்படுத்தி அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக செயல்படும் கர்நாடக அரசு தன்னுடைய சொந்த பணத்திலே அணை கட்டி தமிழருக்கு தண்ணீர் தருவேன் என்று சொல்வது வெட்கக்கேடானது, நம்பக்கூடியதல்ல. மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழகத்தின் 25 மாவட்டங்கள் குடிநீர் ஆதாரம் முழுமையாக பாதிக்கப்படும். மேகதாது அணை கட்டுவது மட்டுமின்றி பெங்களூரு, மைசூர், சாம்ராஜ்நகர், தும்கூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 490 ஏரிகளில் தண்ணீரை தேக்கி வைப்பதற்கான திட்டத்தை 1885 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப் போவதாகவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. 49 TMC கொள்ளளவுள்ள கிருஷ்ணராஜசாகர் அணை மட்டுமே இருக்கும் காலத்திலேயே தமிழகத்திற்கு உரியளவு தண்ணீர் திறந்துவிடப்படுவதில்லை. அவ்வாறு இருக்கும்போது அதைவிட அதிகமான அளவு தண்ணீரை தேக்கி வைக்கும் அளவுக்கு புதிய அணை கட்டப்படுவதுடன் சுமார் 500 ஏரிகளிலும் தண்ணீரை தேக்கி வைக்கப்பட்டால் தமிழகத்திற்கு ஒரு சொட்டு கூட தண்ணீர் கிடைக்காது. அதன்பின் காவிரி ஆறு இன்னொரு பாலாறாக மாறி தஞ்சை பாசன பகுதிகள் பாலைவனமாக மாறிவிடக்கூடும். காவிரி பிரச்சனையில் மத்திய பாஜக அரசு செய்த துரோகங்களையும் அதை வேடிக்கை பார்த்த அதிமுக அரசின் மௌனத்தையும் தமிழக மக்கள் வேதனையுடன் பார்த்து வருவதாக அரசியல் கட்சிகள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட அரசியல் கட்சிகள் அரசுதழில் வெளியிடப்பட்ட காவிரி இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுத்தது. பிறகு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க உத்தரவிடும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு இல்லை என்று விதண்டாவாதம் செய்தது. காவிரி வரைவு திட்டம் அமைக்க கால தாமதம் செய்தது. கதைக்கு உதவாத ஒரு வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக மாநிலத்திற்கு ஆதரவாக தாக்கல் செய்தது. தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய இறுதி தீர்ப்பின் அடிப்படையிலான தண்ணீரை 4.75 TMC குறைக்க காரணமாக இருந்தது. காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு பதில் காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது. அப்படி அமைக்கப்பட்ட காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு இன்றைக்கும் நிரந்தர தலைவர் போடாமல் கர்நாடக மாநிலத்திற்கு ஆதரவாக இருப்பது மேகதாது அணை கட்ட திட்ட அறிக்கை தயார் செய்ய அனுமதி கோரி கர்நாடக மாநில அரசு எழுதிய கடிதத்தை முதலில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முன்பு வைக்காமல் மறுத்தது. மேகதாது அணை கட்ட திட்ட அறிக்கை தயார் செய்ய அனுமதி கோரி கர்நாடக மாநில அரசு எழுதிய கடிதத்தை முதலில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முன்பு வைக்காமல் மறைத்தது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முன் அனுமதி இல்லாமல் மத்திய நீர்வள ஆணையமே மேகதாது அணை கட்டும் திட்ட அறிக்கை தயாரிக்க அனுமதி வழங்கியது. ஒட்டுமொத்தமாக நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை பிசுபிசுக்க வைத்தது. எல்லாமே தமிழகத்தை பழிதீர்க்க துடிக்கும் பாஜக அரசின் வஞ்சக செயல் என அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டை வைத்துள்ளன. தமிழர்களின் உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கும் பாஜக அரசை இங்குள்ள அதிமுக அரசு வேடிக்கை பார்த்தது என்பதும் வேதனையிலும் வேதனை என தமிழக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ச்சியாக மத்திய பாஜக அரசு, மக்கள் நலனின் அக்கறை இல்லாத அதிமுக அரசும் தமிழர்களின் அனைத்து உரிமைகளையும் காவு கொடுத்துள்ளதாக கண்ணீர் வடிக்கின்றனர் தமிழக விவசாயிகள். மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசியல் கட்சிகளின் ஒற்றுமையில்தான் உள்ளது. மக்களின் கனவு நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in